இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த இரைச்சல் தான். சதா சர்வகாலமும் இதை பற்றியும் அதை பற்றியும் நினைப்பு நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. அமைதித்தன்மைக்கு நம்மளை போகவே விட மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன் காரணம்? இப்போ இந்த அமைதித்தன்மையோடு நாம் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சுதந்திரத்தை நல்லபடியாக பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் சுதந்திரம் உண்டுங்க. யாருக்குமே சுதந்திரம் இல்லாமல் கடவுள் படைக்கவே இல்லை. ஒவ்வொரு உயிர்களுக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனால் அந்த சுதந்திரத்தை நாம் தேர்ந்தெடுப்பதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதில் சில சமயங்கள் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு மான் காட்டில் சுதந்திரமாக இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை? சிங்கம் அடிச்சிடுமா, இல்லை வேட்டை நாய்கள் தன்னை சூழ்ந்துருமா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஜூவில் போனீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு இருக்கும், ஆனால் சுதந்திரம் இருக்காது. இது ரெண்டும் ஒரு சேர வாழ்க்கையில் கிடைக்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை கிடைச்சவன் பெரிய ஆசீர்வாதம் பெற்றவன். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய நிம்மதியின்மை குறையிறதுக்கு காரணமே நாம அடுத்தவங்களும் நம்மள மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்.